نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما விண்ணும் மண்ணும் வெறிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்வளமும் ஜின்னும் மழும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்றவல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் மீதும் தாபியீன்கள் மற்றும் தபஅத் தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுஹதாக்களின் மீதும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே சொல்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய முஸ்லிம்களின் அரசியல் நிலை என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களின் இன்றைய நிலை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில என்ன பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித இனத்தை படைக்கும் போது இன்னி ஜாயிலு ஃபில் அர்லி கலீஃபா, நான் இந்த பூமியில என்னுடைய பிரதிநிதியை கலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று வானவர்களிடத்தில் சொன்ன வரலாற்றை இந்த சமுதாயம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு வசனம். அப்போ இந்த பூமியிலே அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியாக அவனுடைய சட்டங்களை அமுல்படுத்துகின்ற ஆட்சி பொறுப்பை நடத்துகின்ற மக்களாக இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லும் போது நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற சமுதாயமாக, உம்மத்துன் வசத்தா நடுநிலை சமுதாயமாக இந்த உலகத்திலே பல்வேறு தத்துவங்கள், தாற்பயங்கள், மதங்கள், சர்வாதிகாரிகள் கையிலே ஆன்மீகத்தின் பெயராலே இருக்கின்ற ஆன்மீகவாதிகளினுடைய கைகளிலே எல்லாம் சிக்கி கிடக்கின்ற மக்களை மீட்டெடுத்து இந்த மண்ணிலே அல்லாஹ்வினுடைய ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு, அதற்கு பிரதிநிதித்துவமாக எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரதிநிதியை அனுப்பி வைப்பார்களோ அதுபோல இந்த பூமியினுடைய பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை முதலிலே இந்த சமுதாயம் உணர வேண்டும். அது உணர்ந்ததால் தான்
அதை உணர்ந்து அதன் அடிப்படையிலே உருவான ஒரு சமுதாயத்தால் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிந்தது. பாலை பெருவழியில இருந்து கிளம்பிய அந்த படை, ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹ்வின் படை, இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களை மன்னர்களிடத்திலே, சர்வாதிகாரிகளிடத்திலே, ஆட்சியாளர்களிடத்திலே, மனித கரங்களால் எழுதப்பட்ட சட்டங்களிடத்திலே இருந்து மீட்டு இறை சட்டத்துக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக படை நடத்திய அந்த உத்தம தோழர்களால் தான் இந்த உலகத்தில 1/3 ஒரு நூற்றாண்டுக்கு உள்ளாகவே அவர்களுடைய காலடியில் வீழ்ந்ததை நாம் கண்டோம். ஒரு சமுதாயம், எழுத்தறிவில்லாத சமுதாயம், பெண்மோகத்திலே திளைத்திருந்த ஒரு சமுதாயம், மதுவிலே மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயம், அந்த மண்ணை கூட யாரும் இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த பேரரசுகளும் சீண்டி பார்க்காத ஒரு சமுதாயம், நாகரீகமற்ற சமுதாயம் என்று இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட ஒரு சமுதாயம் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலால், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல்களால் அரை நூற்றாண்டுக்கு உள்ளாக மிகப்பெரிய 2 பேரரசுகளை வீழ்த்தியது. ரோம பாரசீக பேரரசுகள் என்று அன்றைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கின்ற அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக இருந்த அந்த ரோம பாரசீக பேரரசுகளை எல்லாம் வீழ்த்தி தங்களுடைய காலடி மண்ணுக்கு கீழே கொண்டு வந்தார்களே, அந்த முஸ்லிம்களினுடைய எச்சம் சொச்சம் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகுக்கு நீதி நிர்வாகத்தை, ஆட்சி அதிகாரத்தை கற்றுத்தந்த இனம் இந்த இனம். இந்த உலகத்திலே, இந்த உலகத்தை விட்டு விடுங்கள், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 800 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி செய்த நம்முடைய முன்னோர்களான முஸ்லிம் மன்னர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்டை பல்வேறு துண்டுகளாக, பல்வேறு தேசங்களாக, பல்வேறு குறுநிலங்களாக இருந்த இந்த நாட்டை ஒருங்கிணைத்து யுனைடெட் இந்தியாவாக, ஒருங்கிணைந்த இந்தியாவாக ஆக்கியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்கின்ற வரலாற்றை இந்த சமுதாயம் மறந்துவிட்ட காரணத்தினாலேதான் இன்றைக்கு உரிமைகளை கேட்டு அடுத்தவரிடத்திலே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நீதி நிர்வாகத்தை கற்றுத்தந்தவர்கள்லாம் ஷெர்ஷா என்கின்ற இந்த மன்னருக்கு பிறகுதான் இங்கே நில அளவையில் அவர் ஓட்டுக் கொடுத்த பாதையிலேதான் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து நீதி நிர்வாகங்களும் நடக்கின்றன. இதற்கு பெரிய அத்தாட்சி, ஆராய்ச்சி எல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. இன்றைக்கு நடைமுறையிலே, புழக்கத்திலே இருக்கின்ற நீதி நிர்வாகத்திலே இருக்கின்ற சட்டத்தினுடைய ஆட்சியிலே இருக்கின்ற அனைத்து சொற்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பின்னால் முஸ்லிம்களினுடைய அடையாளம் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட அடையாளம் பாருங்க. இன்றைக்கு சொல்லுவான், இந்த சட்டம் இன்றிலிருந்து அமுலாகிறது, இந்த சட்டம் இன்னையில இருந்து அமலாகிறது என்று சொல்லுவான். இந்த அமல் என்ன? இந்த தேசத்தில் உள்ள தமிழ் வார்த்தையா? இந்த தேசத்தின் ஆட்சி மொழி என்று சொல்கின்றானே அந்த இந்தி வார்த்தையா? அல்லது இங்கே இருக்கின்ற 24 மொழிகளான தெலுங்கு, கன்னடம், துளு போன்ற மொழிகளா? இல்லை, அரபி மொழி. அமல் என்ற சொல் அரபி மொழி. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய மொழி. இந்த மொழியின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இருக்கு. என்ன சொல்றாங்க? இன்றைக்கு இந்த சட்டம் அமலாகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே,
மன் அமல அமிலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். அந்த அமல் எந்த அமலே? இன்றைக்கு அரசாங்கத்திலே ஒரு சட்டம் அமலிலே இருக்கிறது, அமல்படுத்தப்படுகின்றது என்று சொல்கின்றார்களே, இந்த அமல் எங்கிருந்து வந்தது? நாம் கொடுத்தது. இது நீதி நிர்வாகத்திற்கு, இந்த நாட்டிலே நீதி நிர்வாகத்தை கட்டமைத்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு இன்னும் இந்த நாட்டிலே இருக்கின்ற அடையாளம் இந்த அடையாளம். அடுத்தது என்னது? இந்த சட்டம் இன்றைக்கு ரத்தாகிறது. இந்த ரத்து இங்கே உள்ள தமிழ் மொழியா, அல்லது இந்தியாவினுடைய தேசிய மொழி இந்தியா, அல்லது கன்னட துளுவ மொழிகளா, அல்லது இங்கே இருக்கின்ற மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகளா? என்னது? ஃபஹுவ ரத்துன். அது அல்லாஹ்விடத்திலே ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்களே அல்லாஹ்வினுடைய தூதர், அந்த ரத்து தான் இந்த ரத்து. அப்போ இன்றைக்கு நீதி நிர்வாகத்திலே இருக்கின்ற, ஆட்சித்துறையிலே இருக்கின்ற அனைத்து சொற்களையும் எடுத்து பார்த்தோம் என்றால் அத்துணையும் என்ன இருக்கு? இங்கே இருக்கின்ற மொழிகளாக இருக்காது. அவை எல்லாமே அரபு மொழிகளாக இருக்கும். நீதித்துறை எடுத்துக்கிடுங்க. ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல யாரை பார்க்கணும்? வக்கீலை பார்க்கணும். இந்த வக்கீல் ஹிந்தியா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, தமிழா? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன் என்று சொல்கின்றாரே, அந்த வக்கீல் தான் இந்த வக்கீல். எந்த வக்கீலே? இன்றைக்கு நம்முடைய நடைமுறையில இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, வக்கீல் என்கின்ற வார்த்தை, அது மட்டுமல்ல, நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா, அரசு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா, அங்கே பேசப்படுகின்ற, அங்கே எழுதப்படுகின்ற, அங்கே சொல்லப்படுகின்ற, அங்கே நடைமுறையிலே இருக்கின்ற அத்துணை வார்த்தைகளும் யாருடைய வார்த்தைகள்? இந்த உலகத்துக்கு, இந்த தேசத்துக்கு நீதி நிர்வாகத்தை கட்டமைத்த முஸ்லிம்களால் விட்டு சென்ற அந்த வார்த்தைகள். வாய்தா இந்த வார்த்தை? இங்க உள்ள வார்த்தையா? இங்க உள்ள மொழியா? அடுத்து என்னது? ஜாமீன் இங்க உள்ள மொழியா? இங்க உள்ள வார்த்தையா? அடுத்து என்னது? நமுனா, ரசீது, ஜபேதார், டபே, எல்லாம் என்னது? முஸ்லீம்கள் இந்த நாட்டின் நீதி நிர்வாகத்திலே இருந்தபோது விட்டு சென்ற வார்த்தை. உங்களுடைய வார்த்தைகளை கடன் வாங்கி இங்கே அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற இவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்களை அழித்தொழிக்க, முஸ்லீம்களை இந்த நாட்டிலே இருந்து குற்ற பரம்பரைகளாக சித்தரிப்பதற்கு நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்ச்சியை புரியாமல் இந்த சமுதாயம் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதுதான் வேதனையிலும் வேதனை. நம்மை சுற்றி பலமான சூழ்ச்சி வலை பின்னப்படுகின்றது. சுதந்திரம் பெற்ற காலத்திலே இருந்து இந்த நாட்டிலே முஸ்லிம்களை எதற்காக எப்படி குறிவைத்து தாக்குகின்றார்களோ அப்படி குறிவைத்து தாக்குகின்ற நிலை இன்றைக்கும் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்துத்துவ சக்திகள், சங் பரிவார சக்திகள் தங்களுடைய ஆதிக்கத்தை இந்த நாட்டிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக சுதந்திர காலத்திலே தொடங்கிய அவர்களுடைய திட்டமிடல், தெளிவான நடைமுறை இன்றைக்கு அது மலர்ந்து கனிந்து காயாகி நரேந்திர மோடியின் வடிவத்திலே இங்கே அவர்கள் கதிரெடுக்க எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் எதையும் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்தால் வேதனையாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, கோல்வாக்கரின் கனவு அகண்ட இந்து சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோல்வாக்கரினுடைய கனவை இன்றைக்கு நிறைவேற்றுவதற்காக மாடல் லேண்ட் என்று சொல்லப்பட்ட அந்த குஜராத்தை ஒரு மாடல் லேண்டாக, அதாவது அது ஒரு மாதிரி பூமியாக குஜராத்தை உருவாக்கி அங்கே அப்ளை பண்ண எந்த விஷயமும்
இந்த இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும் என்கின்ற அடிப்படையில இந்துத்துவத்தை அந்த மக்கள் மத்தியில புகுத்தி தங்களுடைய மக்களை தாங்களே கொன்று அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட்டு அதை மூலமாக அங்கே முஸ்லிம்கள் மூன்றாந்தர குடிமக்களாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு மூச்சு விடுவதற்கு கூட பயந்து போய் கிடக்கின்ற நிலையை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கொண்டு வருவதற்கான வேலைகள் துவங்கிவிட்டன. அந்த வேலைகள் துவங்கியதன் அடிப்படையில் இன்றைக்கு 3000 பேரை கொன்றொழித்த மோடி இன்றைக்கு பிரதமராக முன்னிறுத்தப்படுகின்றார்கள் என்றால் இந்துத்துவ சக்திகள் தெளிவாக திட்டம் போட்டு அவர்களுடைய பாதையில பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களான நாம், முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு ஊடகங்கள் அத்தனையிலும் ஊதி பெருக்கப்படுகின்ற மோடியினுடைய பிம்பம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டதல்ல, நேற்றைக்கு உருவாக்கப்பட்டதல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டதல்ல. நூற்றாண்டு கால திட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு கோடான கோடியை இறக்கிவிட்டு ஊடகங்கள் எல்லாம் நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அன்றாடம் தொலைக்காட்சியை திறந்தால் மோடி, அன்றாடம் பத்திரிகைகளை பிரித்தால் மோடி 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 என்கின்ற ஒரு முகமூடியை இந்த நாட்டு மக்களுக்கு மாற்றுவதற்கு இந்துத்துவ சக்திகள் எல்லாம் மோடிக்கு முடிசூட்டுவதற்கு ஓரணியிலே நின்று பேரணி நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் பிரிந்து நின்று வேதம் பேசிக்கொண்டு தங்களுக்குள்ளேயே குறை சொல்லிக் கொண்டு குற்றம் சொல்லிக் கொண்டு இதை ஒரு பிரச்சனையாக கூட நினைக்காமல் இருக்கின்றேன். பாங்கு சொல்றாங்க, பாங்கு
ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப சங்பரிவார சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இந்த நாட்டை வேட்டைக்காடாக மாற்றுவதற்காக, இந்த நாட்டிலே இந்துத்துவ என்கின்ற ஒரு மோசமான சிந்தனையை விதைப்பதற்காக கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த காலத்திலே இருந்து துவங்கி இன்றைக்கு வரைக்கும் அதற்கான அடிப்படையான வேலைகளை, கட்டமைப்பை செய்து வந்து இன்றைக்கு அந்த இலக்கை நோக்கி எட்டக்கூடிய தூரத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த சமுதாயம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 16,000 பள்ளிகள் இந்த தேசமெங்கும் அகில பாரத வித்யார்த்தி பவன் என்று சொல்லி 16,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை உருவாக்கி, அந்த பள்ளிகளிலே உருவாகி வெளியே வருகின்ற ஒவ்வொருவரும் இந்த இந்துத்துவ சிந்தனையிலே வெளிவருகின்றான். அவன் இந்த நாட்டிலே இருக்கின்ற எந்த உயர் பதவியிலே வந்து உட்கார்ந்தாலும் தன்னுடைய அந்த RSS சித்தாந்தத்தை தெளிவாக நிறைவேற்றுகின்றான். அவன் இராணுவத்திலே இருந்தாலும் கூட சரிதான். அப்ப இப்படி தெளிவாக திட்டம் போட்டு காய் நகர்த்தி இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கே இருக்கின்ற பார்ப்பன பனியா மீடியாக்களும் அதை மிகப்பெரிய ஊடகங்களிலே, தங்களுடைய ஊடகங்களிலே ஊதி பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். உத்தரகாண்ட் போனாரு, லட்சக்கணக்கான மக்களை மீட்டுக்கிட்டு வந்துட்டாரு. மோடி திருச்சிக்கு வந்தாரு, லட்சக்கணக்கான மக்கள் ஆன்லைன்ல புக் பண்ணாங்க. மோடி சென்னைக்கு வந்தாரு, அவரை பார்க்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்டர்நெட்ல இது பண்ணி இருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க என்றெல்லாம் மக்களுடைய மனத்தில கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கப்படுகின்றது. எதற்காக விதைக்கப்படுகின்றது? இந்துத்துவவாதிகளுடைய அகண்ட சாம்ராஜ்யம், இந்து சாம்ராஜ்யத்துக்காக விதைக்கப்படுகின்றது. ஆனால் இது எதையுமே அறியாத இந்த சமுதாயம் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தாலே வேதனையாக இருக்கிறது. சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்துத்துவ சக்திகள் இன்றைக்கு தமிழகத்திலே ஒவ்வொரு இடத்திலும், தமிழகம் மட்டுமல்ல, ஆரம்பித்து விட்டார்கள். உத்தரப்பிரதேசத்திலே முசாபர் நகர், இங்கே தமிழகத்திலே 4 தொகுதிகளை குறிவைத்து விட்டார்கள். கோவை, நாகர்கோயில், திருநெல்வேலி, இங்கே இருக்கின்ற வேலூர் மாவட்டம், இங்கே எல்லாம் குறிவைத்து சரியாக தங்களுடைய காய்களை நகர்த்தி அதன் அடிப்படையிலே கலவரங்களை உருவாக்கி அதன் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக தெளிவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்துணை ஊடகங்களும் உதவி புரிகின்றன அவர்களுக்கு. இந்த நாட்டிலே இருக்கின்ற அவர்களுடைய கைப்பாவையாக விளங்குகின்ற அதிகார வர்க்கத்துக்குள்ளே காவி சிந்தனையோடு நுழைந்து விட்டவர்கள் இன்றைக்கு அதற்காக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக சிந்தித்து பாருங்கள். 15 நாட்களுக்கு முன்னால் இந்த இந்திய தேசத்திலே ஒரு சம்பவம், இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட கேலி கூத்தான கிறுக்கர்கள் இருப்பார்களா என்று நாடே உலகமே வெட்கி தலைகுனிகின்ற ஒரு சம்பவம். ஒரு சாமியாருடைய கனவுக்கு இந்த நாட்டிலே கொடுக்கப்படுகின்ற மதிப்பு. ஒரு சாமியாரு 1000 டன் தங்க புதையலை எங்க பார்த்தாராம்? தன்னுடைய கனவுல பார்த்தாராம். யாரோ ஒரு மன்னர் வந்து இந்த இடத்திலே 1000 டன் தங்க புதையல் இருக்கிறது, இத வந்து எடுக்கணும்னு சொன்னா அதற்கு எது துணை போகின்றது? இந்த நாட்டிலே இருக்கின்ற தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் துணை போகின்றது. போகுமா? நம்ம சொன்னா போகுமா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம்?
நாம சொல்றோம் இங்க இருக்கப்பா, இங்க இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கீழே இருக்குது, இல்லது பாரதிய ஜனதா அலுவலகமான கமலாலயத்துக்கு கீழே இருக்குது, ஒரு புதையல் இருக்குண்டு இங்கே இருக்கின்ற நம்ம ஆள் யாராச்சும் கனவு கொண்டா இந்த நாட்டிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தோண்டப்படுமா? சிந்தித்து பாருங்கள். நீதித்துறையிலே பாதித்துறை உயர் சாதித்துறையாக மாறி போய்விட்டது. அதனாலதான் என்னங்கிறான், என்னடா இவ்வளவு கேவலமா ஒரு சாமியாரு, ஒரு அடிப்படை அறிவற்ற ஒரு சாமியாரு சொன்ன கனவுக்காக இந்த நாட்டிலே போய் ஒரு அரண்மனையை தோண்டலாமா? அதற்கு அரசாங்கம் துணை போகலாமா? அதற்கு தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் துணை போகலாமா என்று ஒருவர் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கின்றார். இந்த வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கின்றது தெரியுமா? நம்பிக்கையின் பெயரால் நடக்கின்ற விஷயங்களிலே இந்த நாட்டிலே நீதிமன்றம் தலையிடாது, நாங்க தலையிட மாட்டோம். அடிப்படை அறிவு கூட இல்ல. 1000 டன் தங்கம் என்றால் கிட்டத்தட்ட 10 லட்சம் கிலோவுக்கு மேலான தங்கம் ஒரு இடத்திலே புதைந்து கிடக்கிறது என்று சொன்னால் அதை புதைத்து வைப்பதற்கு உண்டான அந்த மன்னன் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவன் சொல்லுகின்ற இந்த சாமியாரது கனவிலே வந்த அந்த மன்னன் 22 சதுர கிலோமீட்டரை ஆண்டவன். 22 சதுர கிலோமீட்டரை ஆண்ட ஒருவனிடத்திலே அதிகபட்சமா 1000 கிலோ வேண்டா இருக்கலாம், 1000 டன் இருக்குமா? அப்ப அடிப்படை அறிவு கூட இல்லாமல், அறிவியல் சிந்தனை இல்லாமல் தேசம் இங்கே எங்கே போய் கொண்டிருக்கிறது? மங்கள்யான் அனுப்புகின்றான். இன்றைக்கு என்னது? மங்கள்யான் அனுப்புகின்ற அளவுக்கு அறிவியல் விஞ்ஞானம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிந்தனை, இந்த சங் பரிவார சாமியார்களுடைய சிந்தனைக்கு இந்த சர்க்கார் தலையாட்டுகிறது. உண்மை நேற்றைக்கு இந்த மங்கள்யான் அனுப்பப்படுகின்றது. இந்த மங்கள்யானுடைய மாதிரி கொண்டு போய் திருப்பதியிலே வைத்து பூஜை செய்யப்படுகின்றது. அறிவியலை வளர்க்க வேண்டிய விஞ்ஞானிகள், நாட்டிலே விஞ்ஞானத்தை வளர்க்க வேண்டிய இந்த அரசாங்கம் மூட பழக்க வழக்கங்களை இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்துத்துவ சிந்தனையாளர்கள் எங்க போனாலும் அவன் தான் இருக்கான். சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புற டீம்லையும் அவன் தான் இருக்கிறான். கீழே இருக்கின்ற இங்கே இருக்கின்ற காவல்துறையிலே கீழ்நிலை அதிகாரியாகவும் அவர் தான் இருக்கிறார். அப்ப சிந்தனை, இந்த இந்துத்துவ சிந்தனை என்பது, காவி சிந்தனை என்பது தேசத்தின் அடி வேர் வரைக்கும் வேரோடி போயிருக்கின்ற இந்த சூழலிலே நம்பிக்கையின் பெயரால் இந்த நாட்டிலே என்னென்ன நடக்கிறது? நம்பிக்கையின் பெயரால் நிறுத்த சொன்னதை நிறுத்த மாட்டேங்கிறான், தோன்றதை நிறுத்துறான்டா நம்பிக்கைங்கிறான். இன்னொரு இவன் போய் என்னங்கிறான், அங்க தோன்றதை நிறுத்து. ஏன் நம்பிக்கை எங்க? ராமர் பாலம் என்கின்ற அந்த இடத்துல தோண்டாத, இது என்னுடைய நம்பிக்கை என்கின்றான். அதற்கு இந்த உச்ச நீதிமன்றம் துணை போகின்றது, உயர் நீதிமன்றங்கள் துணை போகின்றன. ஒரு இடத்துல தோன்றதுக்கு நம்பிக்கைங்கிறான், இன்னொரு இடத்துல தோன்றதை நிப்பாட்டுறதுக்கு நம்பிக்கைங்கிறான். எவ்வளவு பெரிய முரண்பாடு! மக்களுடைய வரிப்பணம், கோடான கோடி பணத்தை கொண்டு போய் கடலிலே கொட்டிய பிறகு அது எங்களுடைய நம்பிக்கை. ஆனா ராமர் பிரிட்ஜ் கட்டினாரு. தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய பாணியிலே கேட்க வேண்டுமானால், ராமன் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சாருன்னு தெரியல பாலம் கட்டுறதுக்கு. அப்ப என்ன செய்யுது? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில போய் தோன்றினாங்க. இங்க நம்பிக்கையின் அடிப்படையில தோன்றதை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறமா என்ன? இந்த நம்பிக்கையின் பேரால் கொஞ்ச நெஞ்சமா இந்த நாட்டில் நடக்குது பாருங்க. ராமர் பிறந்தார் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி பாபர் மசூதியை இடித்தார்கள். கேட்டா என்னன்னா, நம்பிக்கையின் பெயரால். அடுத்து என்னவா? அந்த கட்டுன இடிச்ச மசூதிய தீர்ப்பு குடுறா அப்படின்னு சொன்னா, அங்கே 1000 வருடங்களுக்கு மசூதி இருந்ததற்கான அடையாளம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, அத்துணை ஆதாரங்களும் தொல்பொருள் ஆதாரங்களும் இருக்கிறது. அதையற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இடித்தவனுக்கு 2 பங்கு, உரியவனுக்கு 1 பங்கு என்று. எதன் அடிப்படையில? நம்பிக்கையின் அடிப்படையில. அன்பார்ந்த சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும்.
இந்துத்துவ சக்திகள் நூற்றாண்டு கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த தேசத்திலே இருக்கின்ற அதிகார வர்க்கத்துக்குள்ளே அடிவரை ஊடுருவி இருக்கின்றது. நீதித்துறை உயர் சாதித்துறையாக மாறி போனது. நீதிமன்றங்கள் எல்லாம் உயர் ஜாதி மன்றங்களாக ஆகி போன. காவல்துறை எல்லாம் காவித்துறையாக மாறி போய்விட்டது.